அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹென்னா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ப்ரைடல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேளம் போடலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேலே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன். அதில் வந்து அந்த எட்ஜஸ் சைடுமே நான் ஷார்ப்பாக கொண்டு வரல, அப்படியே கேர்வாக தான் கொண்டு வந்திருக்கேன். கீழேயும் அதே மாதிரி அது நிற்கிறதுக்காக ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கீழே வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்காக வந்து நான் அந்த கீழே இருக்கிற ரவுண்டு மாதிரி போடுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறதுல பாருங்கள், 2 எட்ஜஸ் எப்படி இருக்குது. இதில் வந்து நல்லா ஷார்ப்பாக கொண்டு வாங்க. இந்த பக்கம் ஐ ஷேப்பில் போடுங்க. ஐ ட்ரா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஐ மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து கீழே வந்து அதுக்குமே அந்த ஸ்டாண்ட் இருக்குது, அதை நம்ம ஃபில் பண்ணி காமிக்கிறேன் 2 டிசைன்ஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக. மேலே வந்து அந்த இடத்துல மட்டும் சின்னதாக அதே ஷேப் வெளியே நம்ம என்ன ஷேப்பில் போகிறோம் அதே ஷேப்புக்கு கொண்டு வந்து உள்ளே போட்டு ரவுண்டு போட்டு அதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நான் இப்போது ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து நான் உள்ள டிசைன்ஸ் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். மற்றதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போது இந்த டிசைன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் அதை ஃபில் பண்ணி இருக்கணும். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதில் ட்ரா பண்ணுற எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து அதோட அவுட்லைன் மட்டும் மெஹந்தியில் தான் அதுவும் பண்ணும். அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து மறுபடியும் அதையே ட்ரா பண்ணி அதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. எது வேணால் கிரிட்ஸ் ஃபில்லிங்ஸ், அது வந்து டிசைன் வந்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்கேன்னா, கீழே ஸ்டாண்ட் இல்லாமல் போட்டிருக்கேன். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து தனித்தனியாக போடுறதுக்கு பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு மேளம்க்கு பின்னாடி இன்னொன்று இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃப்ளாரல் பஞ்ச் போட்டிருப்போம் இல்லையா, அதிலே நான் சொல்லியிருப்பேன். எப்படி அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத பெருசாக போட்டு அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் அது பின்னாடி இருக்கிற மாதிரி சின்னதாக போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு மேளம் பின்னாடி ஒரு மேளம் இருக்கிற மாதிரி போட போகிறோம். பின்னாடி இருக்க மேளம் வந்து முன்னாடி இருக்க மேளம் வந்து அதை மறைச்சிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம். இப்போ இதில் டாட்ஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இவ்வளோ பார்ட் வந்து முன்னாடி இருக்கிற மேளம் வந்து மறைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுறோம். அதனால் பாதி மட்டும் செகண்டாக ட்ரா பண்ணுற மேளத்தில் பாதி மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க, மீதி உள்ளே இருக்கிற மாதிரி. இதுக்குள்ளே எல்லாம் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்து தான் எனக்கு ஒர்க் ஷீட் சென்ட் பண்ணுறப்ப சென்ட் பண்ணணும். இதில் மட்டும் ஃபில்லிங்ஸ் இருக்கிறதுனால 2 மேளத்துக்கு மட்டும் நான் உள்ளே எப்படி ஃபில்லிங்ஸ் போடணும்னு போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. முடிக்கிறப்போ நான் எல்லாத்தையுமே வெளியே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற டிசைன்ஸ் வந்து ஹைலைட்டாக தெரியும். வெளியே நம்ம நல்லா போல்ட் பண்ணோன்னா தான் டிசைன்ஸ் எல்லாமே ஹைலைட்டாக நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டு அதுக்கு அந்த பக்கமும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் அந்த சர்க்கிள் மேலே இன்னொன்று குட்டியாக கொஞ்சம் பக்கமாக இருக்க மாதிரி போட்டுட்டு, இப்போ இங்கேருந்து இந்த சென்டரில் இருக்க லைன் வரைக்கும் கொண்டு வாங்க. மறுபடியும் அந்த சென்டரில் இருக்க லைன்லேருந்து அங்கே வரைக்கும் கொண்டு வாங்க. அதே மாதிரி கீழேயும் போட்டுக்கோங்க. இப்போது அந்த டாட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க சர்க்கிளை மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சென்டரில் வந்து நான் டிசைன்ஸ் கொடுத்து இதுலேயும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று வந்து தனியாக இதை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அவுட்லைன் மட்டும், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இதே மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஒன்று பண்ணுங்கள். இதுக்குள்ளே எல்லாம் நான் என்ன ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனோ சேம் அதே ஃபில்லிங்ஸே யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே.
இதுவும் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், கொஞ்சம் மாற்றி போட போகிறோம். மேலே ஒரு கர்வ் கீழே ஒரு கர்வ் வர மாதிரி. இதில் வந்து சர்க்கிள் மாதிரி நம்ம கொண்டு வந்து போட போகிறோம். இதுலேயும் இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து நான் நெக்ஸ்ட் வரப்போ நான் சொல்கிறேன். அந்த மாதிரி போடுறதுக்கும் இதுலேயும் சென்டரில் தின்னாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா பண்ண முடியும். எங்கே ஒரு லைன் சேஞ்ச் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணுன்னா தின்னாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஒரு ஹூக் மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஹம்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. அங்கங்கே ஒரு ஹம்ப் மட்டும் போடுறோம். போட்டுட்டு ஆப்போசிட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் 3 லைன்ஸ் நான் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு 3 லைன், இங்கே ஒரு 3 லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதுலேயுமே வந்து நான் நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். வெளியே இருக்கிறதெல்லாம் போல்டாக போட்டுக்கிறேன் லைன்ஸை. இப்போ இந்த லைனையும் நல்லா போல்டாக நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கும் நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு தான் ஆரம்பிக்கிறேன். லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப அது ஷார்ப்பாக இருக்க மாதிரி முடிச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே மேலே அது மட்டும் போட்டிருக்கேன் இல்லையா, அது பக்கத்தில் நீங்கள் அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதே மாதிரி ட்ரா பண்ணி அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 மேலம் இருக்கிற மாதிரி நம்ம மேலேயே பார்த்துட்டோம். 2ம் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்கல இன்ஸ்ட்ருமெண்ட், சாரி அதோட பேர் எனக்கு தெரியல, அது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி கீழே இருக்குது. கீழே அது வந்து அது மேலே 2 மேலே இருக்க மாதிரி அந்த டாட்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி மறைஞ்சிருக்கிறது, லைன்ஸாக இருக்கிறது மட்டும்தான் முன்னாடி தெரியுது. அந்த 2 மேலம் இருக்குது, முன்னாடி அந்த பார்ட் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்டோடது, அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. டாட்ஸாக இருக்கிறது அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து சைடாக போட்டிருக்கோம், இதில் வந்து சென்டராக இருக்க மாதிரி. உங்களுக்கு போட வரலைன்னா நீங்கள் டாட்ஸ் வச்சு கூட போட்டுட்டு அப்புறம் கூட மறைஞ்சிருக்கிறது தனியாக நீங்கள் வந்து அதை மட்டும் விட்டுட்டு மீதியை வந்து நீங்கள் லைன்ஸ் அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டாலும் சரி தான். இல்லை உங்களுக்கு டாட்ஸ் வைக்காமையே வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி போட வரும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே போட்டிருக்க இந்த 3 டிசைன், ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஃபில் பண்ணாமல் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் 2 மேலம், அதுக்கப்புறம் அந்த இது இருக்கிறது, அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிறது, இந்த 3ஐயும் வந்து நீங்கள் ஒரு டைம் இந்த அவுட்லைன் ட்ரா பண்ணி அது பக்கத்தில் ஃபில் பண்ணி காமிங்க. நெக்ஸ்ட்டு கலசம் பாட் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் லீஃப் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சின்ன சின்னதாக லீவ்ஸ் கொடுத்துட்டு அது பக்கத்தில் வந்து அது மேலே ஒரு பெருசாக இருக்க மாதிரி கொடுத்துட்டேன். இதை நான் வந்து இப்போ ஃபில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு. எல்லாத்துலேயும் லைட்டாக வந்து நான் ஷேட் மட்டும் பண்ணிக்கிறேன். சென்டரில் நார்மலாக வந்து நான் எப்பவும் போல் ஹம்ஸ் மட்டும் கொடுத்து அதே மாதிரி கொடுத்து முடிச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெட்டிங் நாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸும் வந்து டாட்டாக தான் வைக்கணும், அது தெரியக்கூடாது, ஜஸ்ட் நமக்கு மட்டும் அது தெரிஞ்சால் போதும். 2 சர்க்கிள் மாதிரி சென்டரில் போட்டுட்டு அந்த சர்க்கிள்லேருந்து மேலே அந்த பாக்ஸோட
அந்த எட்ஜ் வருது இல்லையா, அந்த இடத்துல ஒன்று, அந்த பாக்ஸோட சென்டரில் ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று, 3 லைன் இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுட்டு இப்போது வந்து சென்டரில் இருக்கிறது கீழே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து கீழே மட்டும் 2-3 டைம்ஸ் வந்து கர்வ் மாதிரி கொண்டு வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் இருக்கிற லைன் மட்டும் டபுள் லைனாக போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் மேலே இருக்கிற டிசைன்ஸில் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் ஃபில் பண்ண போகிறேன். டிசைன்ஸ் அதிகமாக இருக்கணும், ஃபில்லிங்ஸ் கம்மியாக இருக்கணும். ஃபில் பண்ணுறப்போ அந்த டிசைன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வெளியே மட்டும்தான் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் மறுபடியும் அதுக்குள்ளே இன்னொரு லைன் போட்டுக்கிறேன், அதுலேயும் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் வந்து நான் கிரிட்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இதுவும் வந்து நீங்கள் முன்னாடியே ஒரு அவுட்லைன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸும் போடுங்க. சென்டரில் ஒரு சின்னதாக டாட்ஸ் வச்சுக்கிறேன். என்ன ஒரு லைன் போட்டாலும் சரி, ஒரு ஃபில்லிங்ஸ் பண்ணாலும் சரி, ஆப்போசிட் சைட்லேயும் சேமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த டபுள் லைனை வந்து நான் திக் லைனாக ஆக்கிட்டேன். இப்போது இந்த டிசைன் வந்து நான் ஃபுல்லாக ஹம்ஸ் மட்டுமே கொடுத்து கவர் பண்ண போகிறேன். போட்டுட்டு இந்த லைனையும் நான் வந்து போல்ட் ஆக்கிக்கிறேன், இந்த அவுட்லைனை. இதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் குட்டி குட்டியாக போடுங்க, ஒன்று ஒன்று ஒட்டக்கூடாது, குட்டி குட்டியாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எல் மாதிரி போடுங்க, ஆனால் எல்க்கு வந்து நம்ம நேராக போடுவோம் 90 டிகிரி, கொஞ்சம் வந்து சாய்வாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கீழே லைனாக போட்டுக்கிட்டே வாங்க. மட்டும் ஷார்ப் கொண்டு வாங்க, நிறுத்தி மறுபடியும் ஷார்ப்பாக கொண்டு எட்ஜஸ் வர மாதிரி மறுபடியும் போடுங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிறது மட்டும் எனக்கு பெருசாக வேணும், அதனால் அந்த ஒரு லைன் மட்டும் நான் பெருசாக போட்டுக்கிறேன். இப்போ இதில் சென்டரில் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் கொடுக்கலாம். அதோட சென்டரில் வந்து ஃபயர் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். சும்மா பெரிய பெரிய ட்ராப்ஸ் மாதிரி போடுங்க, ஆனால் அந்த முடிக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் தின்னா அப்படியே கொண்டு வாங்க மேலே. அதுக்கப்புறம் அங்கங்கே குட்டி குட்டியாக டாட்ஸ், டியர் ட்ராப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அங்கங்கே டியர் ட்ராப்ஸ் இருக்க மாதிரி போட்டதுக்கப்புறம் சென்டரில் அங்கங்கே வந்து லைட்டாக ஷேடு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் அந்த வி மாதிரி போட்டிருக்க சென்டரில் ஒரு சின்னதாக டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இது ஓகேவா? எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3D மேலமெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி முன்னாடி பார்த்தோன்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்க மாதிரி, ஒரு மேலமுக்கு பின்னாடி இன்னொரு மேலம் இருக்க மாதிரி, இல்லைன்னா 2 மேலமுக்கு பின்னாடி அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க மாதிரி, அந்த மாதிரி போட்டோம். இப்போ அதில் போட்ட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனால் ஒன்றுக்கு பின்னாடி நிறைய இருக்க மாதிரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கும் ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அவுட்லைன் இதே மாதிரி போட்டு அதில் வந்து ஃபில்லிங்ஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். எல்லாமே வந்து நான் பாதி பாதி தான் ட்ரா பண்ணுறேன். மீதியெல்லாம் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி. உங்களுக்கு வரலைன்னா டாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த லென்த்துக்கு போட்டோமா, இதுக்கப்புறம் அதே கண்டினியூவாக டாட்ஸ் வச்சுட்டே போங்க. போயிட்டு அது எங்கே முடிகிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வந்து லைனில் போட்டு வெளியே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி நிறைய இருக்க மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த எல்லா டிசைனுமே வந்து இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்க மாதிரி கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் உள்ளெல்லாம். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு சின்ன லைன் போட்டு ஒரு டாட் அதே மாதிரி மேலே இருக்கிறதுக்கும் போட்டுக்கோங்க. இது வந்து மேலமில் அடிக்கிற ஸ்டிக்கு. இதையும் அங்கே பக்கத்துலேயே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் நான் வந்து ரொம்ப லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன், டார்க்காக பண்ணிடாதீங்க. இதில் வந்து நான் இப்போ டார்க் ஷேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இல்லை, இதுலேயே வந்து எலமெண்ட்ஸும் பார்ப்போம், 3D எஃபெக்ட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸும் பார்க்குறோம், லைட் ஷேட் டார்க் ஷேட் எல்லாமே வந்து இதில் நம்ம கவர் ஆகும். அதனால தான் நம்ம போகிற டிசைன் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த டிசைனே போட்டு பாருங்கள். நீங்கள் இதை எனக்கு சப்மிட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய நீங்களாக க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து தின்னாக இருக்கிற லைன்ஸை மட்டும் நம்ம போல்டு பண்ணிக்கலாம். இப்போ கலசம்லாம் நம்ம போடுறப்பயே வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறதெல்லாம் போல்டாக தான் போட்டிருக்கோம். இப்போ அது பண்ணாதீங்க. எது தின்னாக இருக்கோ அதை மட்டும் பார்த்து போல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கான்செப்ட் என்னென்னா, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அதில் வந்து பாதியெல்லாம் மறைஞ்சிருக்கு, பின்னாடி இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிறத மறைச்சிட்டு இருக்குது, அந்த மாதிரி தான் போட்டுருவோம் 3D எஃபெக்டில். இதை டிசைன் போட்டு ஒர்க் ஷீட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.